எல்லாருக்குமே தெரியும். சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மாற்றம் உண்டே மாறாதது அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த சேஞ்சஸ் எப்படி நம்ம லைஃப்ல அண்டர்கோ பண்றது, அதை எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி மூவ் ஆன் பண்றது, எனக்கு அது நம்ம யோசிச்சிருக்கோம். அப்படி யோசிக்கும் போதுதான் அங்கதான் நம்மளுக்கு ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. அதுக்கு நம்ம இப்போ ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுப்போமா? என்னோட மென்டர் எனக்கு சொன்னது இதுதான். அதாவது நம்மளோட லைஃப்ல நம்ம என்னைக்குமே குட் ஃப்ரைடேவா இல்லாம ஒரு ஈஸ்டரா இருக்கணும். புரியல? என்னன்னா, நம்ம மத்தவங்க சந்தோஷத்துக்காக ஒரு விஷயத்த செய்யறோமோ இல்ல பாக்குறோமோ, அப்போ நம்மளோட லைஃப்ல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது மகிழ்வு நிச்சயமா ஏற்படும். இப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் போது, சில மாற்றங்கள் ஏற்படும் போது, நம்ம அதோட பாக்குற விதமே, நம்ம கண்ணோட்டமே வித்தியாசமா இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆயிடும். இத பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும் அப்படின்னா, இப்போ கீழே தெரியுது இல்லையா? இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம்.